அரசு ஊழியர்களுக்கு அதிக சலுகைகள் வழங்கியது திமுகவா அதிமுகவா என எடப்பாடி பழனிசாமி ஒரே மேடையில் என்னோடு விவாதிக்க தயாரா என அமைச்சர் ஏவா வேலு பேட்டியளித்துள்ளார். பெரம்பலூரில் புதிதாக போடப்பட்ட கிருஷ்ணாபுரம் அரும்பாவூர் சாலையை அமைச்சர் ஏவா வேலு ஆய்வு செய்து சாலையின் தரம் குறித்து அதிகாரியிடம் கேட்டறிந்தார். பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஏவா வேலு, அதிமுக ஆட்சியில்தான் அரசு அதிகாரிகளுக்கு அதிக சலுகைகள் வழங்கியதாக கூறும் எடப்பாடி பழனிசாமி அதிகாரிகள் மத்தியில் கவனம் பெறும் நோக்கில் பேசுகிறார் என்று விமர்சித்து பேசினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், அரசு ஊழியர்களுக்கு அதிக சலுகைகள் வழங்கியது திமுகவா அதிமுகவா என எடப்பாடி பழனிசாமியுடன் ஒரே மேடையில் விவாதிக்க தயார் என கூறினார். ஆனால் இதுவரைக்கும் நீங்க அரசு அதிகாரிகள் என்னென்னலாம் சலுகை பெற்றிருக்கிறார்களோ அதை எடுத்து நீங்களே வச்சுக்கணும். ஒரு அதிகாரியை கூப்பிட்டு இந்த சலுகைகள்லாம் யார் காலத்தில் உங்களுக்கு வந்து சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, அந்த 99% கழக ஆட்சியில், கலைஞர் ஆட்சியில், இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி நடத்திக்கொண்ட தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆட்சியில் தான் வந்தது என்று அவர்கள் சொல்வார்கள். அதில் ஒன்றும் மாற்று கருத்து அல்ல. சரி, என்ன பண்ணுறது? நம்முடைய அருமை நண்பர் எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி ஒரு 4 ஆண்டு காலம் ஒரு முதலமைச்சர் இருந்த காரணத்தினால் அவரும் அரசியல் செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கிறார். ஆனால் தன்னுடைய அரசியலை விரிவுபடுத்திக் கொள்வதற்காக, அரசியலிருந்து மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக, அரசு அதிகாரி கவனத்தை ஈர்ப்பதற்காக எங்கள் ஆட்சியில் தான் இதெல்லாம் செஞ்சார்னு அவர் சொல்கிறார். வேணாம் ஒரு மேடை போட சொல்லுங்கள், நானே வேறவனு முதலமைச்சர் வேணாம், நாங்கள் என்ன அரசு அதிகாரிகள்லாம் செய்யணும் நாங்கள் ஒரு பட்டியல் போடுறோம், அவர் என்ன அரசு அதிகாரி செய்யணும் அவர் ஒரு பட்டியல் போட சொல்லுங்கள். அப்போ நிறைய குறைய பொதுமக்களுக்கும் தெரியும், அரசு அலுவலருக்கும் தெரியும். தேனி அருகே உள்ள கிராமத்தில் அரிவாளுடன் சுற்றித் திரிந்த மர்ம நபர்களை விசாரித்த தனியார் நாளிதழ் செய்தியாளரை அரிவாளால் வெட்டிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உசிலம்பட்டியை சேர்ந்தவர் பால்பாண்டி. இவர் தனியார் நாளிதழில் தேனி மாவட்ட நிருபராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் நேற்று கோவில் பிரதோஷ நாளில் அவரும் அவரது மனைவியும் அருகிலுள்ள கோவிலுக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது அந்த பகுதியில் கையில் அரிவாளுடன் 3 நபர்கள் சுற்றித் திரிந்துள்ளனர். சந்தேகப்படும்படியாக இருந்ததால் அவர்களை அழைத்து பால்பாண்டி விசாரித்துள்ளார். அப்போது 3 நபர்கள் பால்பாண்டியை ஆபாசமாக பேசி தாங்கள் வைத்திருந்த அரிவாளால் பால்பாண்டியனை வெட்டிவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த பால்பாண்டியை அருகிலிருந்தவர்கள் மீட்டு தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மேலும் இதுகுறித்து பால்பாண்டி கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் பால்பாண்டியை வெட்டிய 3 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெடுவதற்கு அமெரிக்காவில் இருப்பது போன்ற அனைத்து போதைப் பொருட்களும் தமிழகத்தில் கிடைப்பதே காரணம் என அன்புமணி ராமதாஸ் பேட்டியளித்துள்ளார். ஓமலூர் அருகே உள்ள சேலம் விமான நிலையத்திற்கு சென்னை செல்வதற்காக தருமபுரியில் இருந்து வந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், சட்டம் ஒழுங்கு ஒன்று தமிழ்நாட்டில் இல்லை என்றும் அதற்கு முக்கிய காரணமாக மது மற்றும் போதைப் பொருட்கள் தான் என்று தெரிவித்தார். மேலும் இதனை தடுக்க முதலமைச்சர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டி பேசினார். சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. இன்னொன்னு, சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் இல்ல. தமிழ்நாட்டில் இந்த திமுக ஆட்சி 3.25 ஆண்டுகள்ல 6000 கொலைகள் நடந்திருக்கிறது தமிழ்நாட்டில். நினைச்சு பாருங்க, 6000 கொலைகள், கிட்டத்தட்ட 55,000 60,000 திருட்டுகள், அது போன்ற குற்றங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது. இதுக்கு முக்கிய காரணமே ஒரு பக்கம் மது, இன்னொரு பக்கம் போதைப் பொருள். சரளமா எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் கிடைக்குது. மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிற, அமெரிக்காவில் கிடைக்கிற போதைப் பொருட்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கு. அது காக்கேன், ஹெராயின், LSD, ஆம்பிட்டமின், கஞ்சா, என்ன அங்க அமெரிக்காவில் கிடைக்குதோ எல்லாம் இங்க கிடைக்குது. அது இங்க இந்த இளைஞர்கள் இங்க பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப ஒரு வேதனையான ஒரு செய்தி. இதெல்லாம் எங்க பார்த்தாலும் கிடைக்குது. காவல்துறைக்கு தெரியாம யாரும் வைக்கவே முடியாது. அது ஊடக நண்பர்கள் உங்களுக்கும் தெரியும். அதுல ஆனாலும் அதுக்கு தெரிஞ்சுதான் அது வித்துட்டு இருக்கிறாங்க. மோசமான சூழல் இருக்கு. முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல எனக்கு. திருச்சி அருகே நாமக்கல் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்கள் சாலை ஓரக்கட்டையில் மோதியதில் பரிதாபமாக உயிரிழந்தனர். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் காந்திபுரத்தை சேர்ந்த சக்தி என்பவரது மகள் டயானா. இவர் நாமக்கல் பகுதியில் உள்ள ஒரு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருவதாக கூறப்படுகிறது. இவர் அதே பகுதியை சேர்ந்த பிரதீக்ஷா, நிதிக்ஷா ஆகியோருடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது ஏழுப்பட்டி பாரதிபுரம் அருகே செல்லும் பொழுது எதிர்பாராத விதமாக சாலையின் ஓரம் இருந்த கட்டையில் இருசக்கர வாகனம் மோதியுள்ளது. இதில் 3 பேரும் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயம் ஏற்பட்ட டயானா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் 108 ஆம்புலன்ஸ் மூலமாக சிகிச்சைக்காக நாமக்கல் கொண்டு செல்லும் வழியில் நிதிக்ஷா உயிரிழந்தார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் இருவரின் உடல்களை பிரேத பரிசோதனைக்கு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
மேலும் இதில் எலும்பு முறிவு ஏற்பட்ட பிரதீக்ஷா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அரியலூரில் பொதுப்பணித்துறை மூலம் 1175 கோடி மதிப்பிலான பல்வேறு பணிகள் நடைபெற்றுள்ளதாக பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் உள்ள மாவட்ட பொது மருத்துவமனையை விரிவாக்கம் செய்யும் வகையில் 79,900 சதுர அடியில் 29 கோடி மதிப்பில் 6 தளம் கொண்ட கட்டிடம் கட்டும் பணி முடிவடையும் நிலையில் அமைச்சர் ஏவாவேலு பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரியலூர் மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை மூலம் 156 கோடி மதிப்பில் 69 பணிகள் மேற்கொள்ள நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதில் 39 பணிகள் முடிவடைந்துள்ளன, 7 பணிகள் நடைபெற்று வருகிறது என்று தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், தமிழக அரசியலில் எடப்பாடி பழனிசாமி தனது இருப்பிடத்தை காட்டிக்கொள்ளவே தமிழ்நாடு முதலமைச்சர் மீதும் தமிழக அரசின் மீதும் குற்றச்சாட்டுகளை கூறி வருகிறார் என்று காட்டமாக பேசினார். அவர் தன்னை அடையாளம் காட்டிக் கொள்வதற்காக இது போன்ற குற்றச்சாட்டை அவர் சொல்றார். வேற ஒன்றும் இல்லை. அவர் ஒரு அரசியல்வாதி, எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவர். இந்த 3 ஆண்டு காலத்தில் பல்வேறு மக்கள் பயன்பாட்டிற்கு பல திட்டங்களை தமிழ்நாட்டு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார்கள். அறிவித்ததோடு மட்டுமல்ல, அவைகளால் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். கல்லூரி மாணவர்களாக இருக்கட்டும், கல்லூரியில் படிக்கிற மாணவிகளாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், மகளிர் நம்முடைய கூட பிறந்த சகோதரிகளாக இருக்கட்டும், விவசாய பெருமுடைய மக்கள், பல திட்டங்கள் எல்லாம் இந்த முதலமைச்சர் 3 ஆண்டு காலத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள். அதையெல்லாம் எதிர்க்கட்சி தலைவர் பாராட்டி கொண்டு இருக்கிறார், பாராட்ட மாட்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.